2 நாட்களுக்கு மறுபடியும் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்கள்ல பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள்ல இந்த மிதமான மழை தொடரும், எங்கெங்கெல்லாம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி முழுமையா நம்ம பார்க்கலாம். நண்பர்களே கடைசி வரை வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. மறக்காம ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை பொறுத்தவரைக்கும் அறிவிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 24 மணி நேரத்திலும் சில இடங்களில் மட்டும் நமக்கு மழை பெய்திருந்தாலும், பரவலாக அடுத்து வரும் 2 நாட்களுக்கும் விட்டு விட்டு நமக்கு மழை பொழிவுங்கிறது கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டாவுல கணிசமாக அதிகரிக்க வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். சில சமயங்களில் லேசானது முதல் மிதமான மழை விட்டு விட்டு பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இரவு நேரங்கள், நள்ளிரவு நேரங்கள் அடுத்து வரும் 2 நாட்களுக்கும் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நமக்கு மழை பொழிவு அவ்வப்போது காணப்படும். அதுக்கப்புறம் திங்கள் மற்றும் செவ்வாயிலிருந்து படிப்படியாக இயல்பு நிலையானது திரும்ப தொடங்கும். இந்த 2 நாட்களும் சற்று வெயிலுடைய தாக்கம் கொஞ்சம் குறைவாவே இருக்கும். அதிக அளவுல வெயிலுடைய தாக்கம்லாம் எதிர்பார்க்க முடியாது. கடந்த மே மற்றும் ஜூன் மாதங்கள்ல பார்த்தோம். ரொம்ப கொடுமையான வெயில் தாக்கம் அதிகமாவே ஜூன் மாதங்கள் வந்துமே கூட வெயிலுடைய தாக்கம் குறையாமலே இருந்துச்சு. இப்போ நமக்கு இந்த ஜூலை மாதங்கள்ல அருமையான வானிலை பொறுத்தவரைக்கும் நிலவிக் கொண்டிருக்கு. பல இடங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக நம்ம பார்க்க முடிகிறது. நிறைய இடங்கள் கிட்டத்தட்ட நமக்கு கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள்ல பல பகுதிகள்ல பரவலாக நமக்கு லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யத் தொடங்கிரும். ஆகவே பகல் நேரங்கள்ல வெப்பம் அதிக அளவுல நீங்க எதிர்பார்க்க வேண்டியதில்ல. பொதுவாகவே வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்கும். சில சமயங்கள்ல மட்டும் தான் இந்த மிதமான மழையானது பதிவாகும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர் மற்றும் ஈரோடிலும் அவ்வப்போது பரவலாக நீங்க மிதமான மழை வாய்ப்புகள எதிர்பார்க்கலாம். விட்டு விட்டு சில சமயங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே உள் மாவட்டங்களிலும் பதிவாகும். அடுத்தபடியாக டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில இடங்களில் மட்டும் அந்த லேசான மழையாக எதிர்பார்க்கலாம். காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளிலும் பெய்து வரக்கூடிய மிக கனமழையின் காரணமாக மேட்டூருக்கும் நீர்வரத்து வரக்கூடிய நாட்களில் மேலும் அதிகரிக்கும். ஆனால் டெல்டா விவசாயிகள் நிறைய பேர் கமெண்ட்ல தெரியப்படுத்தியிருந்தீங்க. ஆகவே தொடர்ச்சியாக கர்நாடக பகுதிகளிலும் அதி கனமழையானது பெய்ய போகிறதுனால டெல்டா பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களில் அவ்வப்போது சில சமயங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் பெரும்பாலான நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். மற்றபடி மிக கனமழை மற்றும் அதி கனமழை டெல்டா மாவட்டத்தில் பதிவாக வாய்ப்பு கிடையாது. தென் மாவட்டங்கள் பொறுத்தவரை பெரும்பாலான இடங்கள் வானம் மேகமூட்டம். இந்த மிதமான மழை பொறுத்தவரை தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் எதிர்பார்க்கலாம். ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற இடங்களிலும் சில சமயங்களில் லேசானது முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்பு இருக்கு. மற்றபடி பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம். தொடர்ச்சியாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் தினந்தோறும் கனமழை எதிர்பாருங்க. மலைப்பகுதிகள், மேற்கு தொடர்ச்சியினுடைய மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டம், குந்தா, அவலாஞ்சி போன்ற பகுதிகள் தினந்தோறும் பரவலாக விட்டு விட்டு கனமழையானது பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் சாதாரணமா நினைக்காதீங்க. ஏன்னா அங்கேயுமே நம்ம கனமழை வெளுத்து வாங்கிறோம். தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பகுதிகளில் கனமழையாகவே ரொம்ப தீவிரமாகிட்டு இருக்கு. நீலகிரி, கோவை, தேனி மற்றும் தென்காசியிலும் விட்டு விட்டு கனமழையும், மலைப்பகுதிகளில் கனமழையானது தீவிரமாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுக்கும் விட்டு விட்டு கனமழையானது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் எதிர்பார்க்கலாம் நண்பர்களே. மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளிலும் கனமழை பொறுத்தவரை மிக தீவிரமாகவே பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் அநேக இடங்களிலும் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க.